மட்டும் நீங்க நீக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா நீங்க மாத்திக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எல்லார்ட்டயும் இன்னைக்கு நீங்க அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான, இன்பமான தினமா கண்டிப்பா உங்களால மாத்திக்க முடியும். தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாவே இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இறைவன் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைச்சு, அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்துடன் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது ராசிக்கென்றே பிரத்யேகமாக தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலில் நீங்கள் மற்ற ராசிகளின் ராசி பலன்களை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. டைரக்டாக உங்களது ராசியை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நன்மைகள் இல்லை, நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் 6 ஏப்ரல் 2022ங்க. 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமைங்க. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. இன்றைய தின கிரக நிலைகளை முதலில் காணும்பொழுது ராசியிலேயே கேது பகவான் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. நாளை காலை 8:55 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சுக்கள் குறைத்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விவேகமான நாளாக அமைய பெறுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் அதிகமாக பேச வேணாங்க. இன்னைக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருக்கிறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் பேசினாலும் அதனால் பலன் கிடைக்காதுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் உங்களது பேச்சுக்களில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி மிகச்சிறந்த நல்ல இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பேசுவதன் மூலமாக தான் உங்களுக்கு சில சிக்கல்கள், நட்புகள் பகையாகக்கூடிய சிக்கல்கள் மற்றும் சில செலவுகள் என ஏகப்பட்ட சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தினமாக இன்றைக்கி அமையுங்க. உங்களது குழந்தைகளுடைய திறமை இன்றைக்கி வெளிப்படுங்க. உங்களது குழந்தைகளுடைய திறமைகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே குழந்தைகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக கண்டிப்பாக உங்கள் மூலமாக அடமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பெருமைப்பட வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது அடிப்படை நிலை வாழ்க்கையில் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான சந்தோஷம் எது தருமோ அந்த செயல்களில் ஈடுபட முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதலுக்கு உரியவர் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார். உங்களுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பாருங்க. மாலை நேரத்தில் ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரீட் பிளான் பண்ணி நீங்கள் இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய இனிமையான காதலித்து மகிழக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்றைக்கு அனுபவிங்க. இன்றைய தினம் உங்களது வேலையாட்களுடன், சகாக்களுடன் மற்றும் சக தொழிலாளர்களுடன் நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்த நீங்கள் எந்த விதமான ஒரு வாக்குவாதத்தையும் ஈடுபடுத்த வேண்டாங்க. இந்த தினம் அமைதியாக அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தினம் நீங்கள் முழு ஓய்வு நேரத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யணுங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது மூலமாக நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை பெற முடியுங்க. நேர்மறையான எண்ணங்கள் கிடைத்தாலே உங்களுக்கு பாதி வெற்றிகள் கிடைத்த மாதிரி தாங்க. இன்றைக்கி முக்கியம் உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. இந்த சில போலியான ஏஜென்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு 1 போட்டால் 50 தருவேன், 100 தருவேங்கிற மாதிரி சில ஸ்கீம்ஸை சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாங்க. அது முதலீடுகளாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், அல்லது இன்றைய தினம் ஏதாவது சீட்டாட்டம், சூதாட்டம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம், சிட் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது இன்றைய தினம் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். மிகப்பெரிய பணத்தை இன்றைய தினம் நீங்கள் கையாளவே வேண்டாங்க. சில தேவையில்லாத வதந்திகளை நம்பி ஏமாற வேணாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏமாறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பின்பற்றினீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாக அமைப்பெறுங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வழக்கமான உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு தான் உண்டு, தனது வேலை உண்டு, தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க இன்றைக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ரகசியத்தை இன்றைய தினம் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளாக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல வேண்டாம். அதுக்கான நாள் வரும். எனவே நீங்கள் பொறுமையாக இருந்து பேசுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பேச்சை குறைத்து அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் அமைய பெறுவீங்க. இது உங்களது திருமண வாழ்க்கையிலும் பொருந்துங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு அழகான நாளை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு திருப்பமான நாளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது பேச்சின் மூலமாக தாங்க இருக்கு. எனவே உங்கள் கையில் தான் உங்களது மகிழ்ச்சி உள்ளதுங்க. இன்றைய தினம் வீணான வதந்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது சோசியல் மீடியா மூலமாக இருக்கலாம், நேரில் கூட சொல்லலாம். நீங்கள் எதையுமே நம்பிடாதீங்க. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மலுப்பில் பதில் சொல்றது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க. ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்பெஷலாக உங்கள் மனம் கவர்ந்த காதலோட நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் திட்டமிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு காதல் வாழ்க்கை நீங்கள் காத்திருக்கு. இதன் மூலமாக உங்களை சந்தோஷத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியுங்க.
இன்றைய தினம் மனம் உங்களுக்கு எப்படி இழுத்துட்டு போகுதோ அப்படியே நீங்கள் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு மனக்கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த காரியங்கள் நீங்கள் செய்யணுங்கிறத ஒரு திட்டமிடலை வச்சுக்கோங்க. தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுடைய வழக்கமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். புதிய காரியங்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பயம் தான் உங்களுக்கு முதல் எதிரிங்கிறத மறந்துடாதீங்க. பயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. மனம் தளர வேண்டாம். கான்ஃபிடென்ட்டோட இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு. வியாபாரிகளுக்கு பணவரவுகள் லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் மனசுல மட்டும் எந்த பயத்தையும் வச்சுக்காதீங்க. வாக்குவாதம் யாரோடும் ஏற்படுத்திக்காதீங்க. வாக்குவாதத்துல நீங்க இன்னைக்கு ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இல்லை. எனவே இன்றைய தினம் உங்களுடைய பேச்சை மட்டும் நீங்க கட்டுப்படுத்தினீங்க. மனசை கட்டுப்பாட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடியது அமையுங்க. தியானம், யோகா ஆகியவற்றை நீங்கள் செய்யலாங்க. உங்களுக்கு மனசுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு அது உதவிகரமா இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்களது தாயாரின் உடல்நிலையில் இன்றைய தினம் நீங்கள் அக்கறை அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு யாருடனும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. உங்களது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்களது வீட்டில் இருந்தாலும் சரி, யாருடனும் பகைமை உணர்வு வேண்டாங்க. பொறுமையாக இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல தினம் இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் சந்தனங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6ங்க. நம்ம துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம துலான்புடைய ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. வியாபாரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து ஆலோசனைகள் தகுந்த நபர்கள்ட்ட பெற்று நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அரசு சார்ந்த சில சலுகைகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் சலுகைகள் உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே அலைச்சல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தருங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடாக இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் நிதானத்துடன் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளுங்கள். எந்த எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் வேண்டாங்க. நிதானமா எந்த ஒரு முடிவும் எடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு பொறுமையா உங்க வேலைகளை செய்யுங்க. நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அதனால் நன்மைகள் தான் அதிகங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. கருவிகளை நீங்கள் இன்னைக்கு கவனமாக கையாள வேணுங்க. இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வை இன்றைய தினம் கட்டாயமாக பெற முடியுங்க. தொழிலில் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆரம்பி எடுத்து மறந்துடாதீங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.